டு கன்சியூமர் டெக் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா BHIM ஆப்லேருந்து கேஷ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நண்பர்களே, முதல்ல BHIM ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டு ஸ்கேனர் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் IFSC கோடு. இதில் ஃபேவரட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சென்ட் பண்ணியிருந்தால் அது ஆல்ரெடி சேவாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிஸ். கான்டாக்ட் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் நம்பரோ அல்லது கான்டாக்ட் மூலம் நம்ம கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் IFSC கோடு. இப்போ நம்ம அக்கௌண்ட் IFSC கோடில் எப்படி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பார்க்க போகிறோம். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய பேங்க்கை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேங்க்கை செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு IFSC கோடு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பருடைய நேம் போடணும், அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் போடணும். திருப்பி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அந்த அக்கௌண்ட் நம்பரை திருப்பி என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை கிளிக் பண்ணணும். இப்போ நான் செய்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபைனுக்குலாம் அந்த பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும், அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும். அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து ரிமார்க் கொடுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள், அப்புறமா ரிமார்க் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு அந்த ஃபேவரட்டிஸில் ஆட் ஆகணும்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். முதல்ல அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்த அக்கௌண்ட்லேருந்து கேஷ் டெபிட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமார்க் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட UPI பின்னை என்ட்ரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா BHIM ஆப்லேருந்து நம்ம கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.